பிரியமானவர்களே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இன்ப நாமத்தின் மூலம் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, தொடர்ந்து நீங்கள் என்னோட வீடியோவோடு இணைந்திருங்கள். நாம் ஒன்று சேர்வோம். வீடியோவோடு இணைந்திருங்க. வார்த்தைகளை நீங்கள் கேளுங்க, மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. நான் ஆதியாகமத்தில் இருந்து எரேமியா இல்லை புலம்பல் புஸ்தகம் வரைக்கும் நான் வீடியோவாக வெளியிட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, முதல்ல நான் இந்த புக்கை பார்க்கும்போது இவ்வளோ பொடி எழுத்தாக இருக்கே, இதில் என்ன இருக்குன்னு தெரியலையேன்னு நான் அதை கொஞ்சம் திகச்சு போனதுண்டு. அதனால் அந்த மாதிரி ஆள்களுக்காய் நான் ஆதியாகமத்தில் இருந்து ஒவ்வொரையும் பாகமாய் நான் அதை வீடியோவாக வெளியிட்டிருக்கிறேன். இதில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். இதில் நான் ஆதியாகமத்தினுடைய முதல் பாகம் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போனீங்கன்னா தொடர்ந்து வரிசையாக எல்லாம் இது புலம்பல் வரைக்கும் இன்றைக்கு மண்டே திங்கக்கிழமை எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை போடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, வேதம் அறியாதவர்களுக்கு, அதை வாசிக்க விரும்புகிறவர்களுக்கு, அதை தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்களுக்கு நீங்கள் கட்டாயம் இதை நீங்கள் ஷேர் பண்ணணும். அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு. நிறையா பேருக்கு நாம் வேதத்தை அறியாத படிக்கு நாம் தேவனிடத்துக்கு போக முடியாது. பிரியமானவர்களே, அது உண்மை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆதி கிறிஸ்தவனாக இருந்து பரம்பரை கிறிஸ்தவங்கன்றதுல பேர் புகழ் ஒன்றுமே இல்லை. சத்தியத்தை அறிஞ்சிருக்கணும். நம் வேதம் என்ன சொல்கிறது அதை தெளிவாய் தீர்க்கமாய், இன்னும் சொல்லப்போனால் அதில் வர்ற அந்த கேரக்டர் மூலமாய் நம்ம என்ன கற்றுக்குறோம் அதோட நான் போட்டிருக்கேன். இதை கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு சின்ன பைபிள் ஸ்டடின்னு கூட சொல்லலாம். இப்போது பாஸ்டர்மார்கள்லாம் பைபிள் ஸ்டடின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, தெளிவாக ஹீப்ரூனா என்ன, அதுக்கப்புறம் அந்த எபிரேயர் மொழின்னா என்ன, அது எங்கேருந்து வந்தது, அப்படி ஆழமாக அவங்க சத்தியத்துக்குள்ள பேக்ரவுண்டை அவங்க தெளிவாக ஸ்டடி பண்ணி போடுவாங்க. ஒரு வார்த்தைன்னா அந்த வார்த்தையை அவங்க ஸ்டடியாக போடுவாங்க. நான் அப்படி இல்லை. ஆபிரகாமை பற்றி நாம் படித்தோம்னா, அந்த ஆபிரகாமினுடைய குணத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் அது எப்படி பிரயோஜனமாக இருக்கணும். அதாவது தியானம்னு சொல்லுவோம்ல, இது வேதத்தை தியானிக்கிறது. அந்த வேதத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய வசனங்களை நம்ம தியானிக்கிறது. அதுபோல் யோசேப்புன்னா அவன்கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், தாவீதுன்னா தாவீதுகிட்ட இருந்து என்ன கற்றுக்குறோம். நிச்சயமாக பாருங்கள், அநேகருக்கு நீங்கள் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு. காட் பிளெஸ் யூ.